நாம் யார் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. அது இன்னும் போயிட்டே இருக்கும். நிறைய பாக்கியவான்களை வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இப்பொழுது ஒரு பாக்கியவான்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கடைசி பக்கத்திற்கு முந்தின பேப்பர்ல இருக்கிறது, பக்கம் 353. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். மறுபடி வாசிக்கலாமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லது 4-5 வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அடுத்தது கடைசி வசனம் வாசிக்கலாம். அந்த அதிகாரத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையானவர்களே, 2ஆம் உயிர்த்தெழுதல் அல்ல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும். இது 2 விதமான உயிர்த்தெழுதல், 2 நேரத்திலே இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் ரகசிய வருகையிலே வரும்போது யார் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக யார் வாழுகிறார்களோ அவர்கள் உயிரோடு மத்திய ஆகாயத்திற்கு பறந்து போகிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாம் உயிர்த்தெழுதல்ல 2 பிரிவு இருக்கிறது. அதிலே முதலாவது அந்த ரகசிய வருகையிலே ஆதாம் முதல் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவர் சிறையில பாதாளத்திற்கு போய் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவர்களை இப்பொழுது பரதீசிலே வைத்திருக்கிறார். அதற்கு அப்புறமாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோட எழும்புகிறாங்க. அடுத்தது இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் ஏற்கனவே உயிரோடு எழுப்பிட்டாங்க. இந்த உயிர்த்தெழுதல் எப்படி காணப்படுகிறது? சாத்தானை கட்டி பாதாளத்துல அனுப்பின பிறகு பகிரங்க வருகை வரும்போது ஆண்டவருக்குள்ளாக அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே அந்த 3 பிரிவு சொல்லி இருக்கிறதுல இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களும் மிருகத்தையாவது அது சொரூபத்தின் வணங்காமலும் அதை முத்திரையை குத்தாமலும் இருந்தவர்கள் மரித்திருப்பார்கள் அல்லவா, இரத்த சாட்சியாக, அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் என் கூட கேட்டுக்கொண்டே இருக்கீங்க? மறுபடியும் சொல்றேன், முதலாம் உயிர்த்தெழுதல்ல ஏற்கனவே ஆண்டவர் மரித்த பிறகு உயிரோட எழும்புறதுக்கு முன்னால பாதாளத்துக்கு போய் சிறைப்பட்டவர்களை அவர் திருப்பி கொண்டு வந்து அவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார்? பரதீசில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்த உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை வருகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அடுத்தது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களையும் மறுரூபமாக்கி அங்கு பரதீசிய மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போவார்.
இப்போ இந்த 7 வருஷத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று இரத்த சாட்சியாய் மரித்தவர்களையும் அவர் உயிரோட எழும்ப வைப்பார். மற்றவர்கள் உயிரோட எழும்ப மாட்டாங்க. அவங்க எல்லாரும் அவங்க மரித்த அந்த இடத்துல அந்த ஆத்துமா எங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அங்கு இருக்கும். அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது இந்த 7 வருட முடிவில். அடுத்தது அவர்கள் எப்போது உயிரோடு எழும்புவார்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, 11ஆம் வசனம் பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்தில். அதெல்லாம் நீங்க வாசிட்டு 12ஆம் வசனத்துல இடையில பாருங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்க கண்டேன். 12ஆம் வசனம் முதல்ல இருந்தே பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இதுல ஆண்டவருக்குள்ளாக மரித்தவர்கள் கிடையாது. ஆண்டருக்குள்ளாக மரிக்காதவர்கள், துன்மார்க்கமாய் இருந்தவர்கள் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அடுத்தது அவங்களை என்ன செய்யறாரு ஆண்டவர்? 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்களை தள்ளுகிறார். 14ஆம் வசனம். அப்போ நரகத்திற்கு போகிறவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வரவே மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்கள கர்த்தர் உயிரோட எழுப்பி அவங்கள ஆண்டவர் அந்த அவரோடு கூட இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஆதலால் அவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் வந்தா அல்லது ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், ஒருவேளை நம்முடைய மரணம் எப்பொழுதும் நமக்கு தெரியாது, அப்பொழுது நாம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்களாக நம்ம மாறணும். அதாவது ரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். அல்லது அவருடைய வருகையிலே மறுரூபமாகி இருக்க வேண்டும். ஆதலால் அப்படி நாம் பரிசுத்தமாக காணப்பட்டால், ஆல்ரெடி அதிலே போட்டிருக்குது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இந்த உலகத்துல பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நித்திய ஜீவனிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால் யார் பாக்கியவான்? பரிசுத்தமாக்கப்பட்டவன், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாக இருக்கிறான். அதனால் எதை இழந்தாலும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாம் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியை இழக்க கூடாது. நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாத. மோசே சொல்றான், என் பேரை வேணாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், ஆனால் இந்த ஜனங்களே ரட்சி. அவ்வளவு தியாக மனப்பான்மை. நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல என் பேரை எழுதி வச்சிருக்கிறீங்க, எழுதி வச்சிருக்கிறாங்களா? ஆமைன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கிறுக்கி போடப்படக்கூடாது, அது அழிக்கப்படக்கூடாது. ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எப்பொழுது காணப்பட்டுட்டே இருக்கணும். அப்போ இந்த உலகத்திலும் ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? எழும்பி நின்று, ஆண்டவரே அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக என்னை நீங்க மாற்றுங்கப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை கரத்தை பிடித்தவர். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்ட பேர் அழிக்கப்படாமல் கடைசி வரைக்கும் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த கையை பிடிச்சிருக்கிற நீங்க என்னை விட்டுறாதீங்கப்பா. ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய விரலினால என் பேர் அழிக்கப்படக்கூடாதப்பா. ஆண்டவரை எதை இழந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து போய் விடக் கூடாதப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடத்திடுவீர் இனிமேலும், நடத்திடுவீர் கடைசி வரை, நடத்திடுவீர் இனிமேலும், நடத்திடுவீர் கடைசி வரை. நீரே யெகோவா ஈரே, ஏன் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, ஏன்
இருப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, நீரே யெகோவா ஈரே, ஏன் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, ஏன் கூடவே இருப்பவரே. நடத்திடுவி இனிமேலும், நடத்திடுவி கடைசி வரை. எல்லாம் சொல்லுங்க, நடத்திடுவி இனிமேலும், நடத்திடுவி கடைசி வரை. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய கரங்களை பிடித்தவர், நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவர், கடைசி வரை முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டு இயேசுவோடு யுகா யுகமாக வாழவும், இந்த உலகத்திலே 1000 வருடம் அரசாட்சி செய்யவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறபடினாலே எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளில பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறீர்கள் எல்லாரும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இந்த வருடத்திலே காணப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள உம்முடைய ராஜ்யத்திற்குரியவர்களாகவே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில் உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் பகலிலே நடக்கிற உபவாச ஜெபத்திற்கு நிறைய பேர் கடந்து வர உதவி செய்யுங்க. சாயங்காலம் நடக்கிற குடும்ப உபவாச ஜெபத்திற்கு குடும்பங்கள் நிறைய கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் எங்களுடைய போக்கு வரத்து எல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக காணப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் காணப்பட உதவி செய்வார். God bless you.